ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கின்ற போர் வந்து அடுத்த 1 மாதம் 2 மாத காலம் நீடிச்சது அப்படின்னா நம்மளுடைய தினசரி வாழ்வு வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட போது. நீங்கள் அலுவலகம் சென்று வேலை செய்பவராக இருந்தால் உங்களை வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு வராதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலத்துக்கு நம்ம போயிடுவோம். இது வந்து நேரடியாக நம்ம கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதை தவிர்த்து போர் இன்றே நின்றால் கூட, இன்னைக்கே நின்றுடுச்சுன்னு சொன்னா கூட மறைமுகமாக பல தாக்குதல்கள் வந்து எளிய மனிதர்களுக்கு நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த போரை காரணம் காட்டி அனைத்து பொருட்களின் விலையும் உடனடியாக உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகின்ற பொருட்களின் விலை வந்து மறுபடியும் குறைக்கப்படாது. இதே ட்ரெண்டை தான் வந்து கொரோனா பீரியட்லையும் நம்ம பார்த்தோம். கொரோனா பீரியட்லையும் விலை உயர்ந்தது. உயர்ந்த இடத்துலேருந்து அது குறையவே இல்லை. ஸோ எளிய மக்கள் வந்து இதில் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்க மாத செலவில் நிச்சயமாக 20% துண்டு விழும். துண்டு விழும்னா இப்போ ₹100 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க செலவு பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ₹120 செலவு பண்ணக்கூடிய நிலைக்கு வரும். இது ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி கிடையாது. இது நடக்காத. இது வந்து நான் ஒரு குத்துமதிப்பாலாம் சொல்லலை. கண்டிப்பாக இது நடக்க போகுது. இப்போவே வந்து விலைகளை வந்து ஏற்ற தொடங்கிட்டாங்க.